ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர்னால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அந்த பன்னீரை வச்சு சூப்பரான டேஸ்ட் அண்ட் டிஷ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பன்னீரை இது மாதிரி நான் க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப சின்னதாக இல்லாமல் ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ சேர்க்க வேண்டிய மசாலா பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே பன்னீரில் நல்லா ஒட்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, பட்டை, ஒரு பட்டை எடுத்திருக்கேங்க, 3 கிராம்பு, 2 ஏலக்காய். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இதை நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். இதை நல்லா பொரியவும் இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு பொடியாக்கிடலாம். அடுத்து நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அது சூடாக இருக்குது. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். எண்ணெய் நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பன்னீரை லைட்டாக இதில் போட்டு பிரட்டி எடுத்துடலாம். பன்னீரில் நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே நல்லாவே இறங்கியிருக்குங்க. அந்த பச்சை வாடை போகிறதுக்காக லைட்டாக பிரட்டி எடுத்துகிட்டா போதும். ரொம்ப குக் பண்ணிட வேணாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் இதாகிடுச்சு. நம்ம அதை ஃபுல்லாத்தையும் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர், 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது நல்லா பொரியணும். இது பொரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நான் 2 பெரிய வெங்காயத்தை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதோட சேர்த்துடுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு. உப்பு கொஞ்சம் பார்த்து போடணுங்க. ஏன்னா பன்னீரில் வேறு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். அதனால அளவு கொஞ்சமாகவே போட்டுக்கலாம். இப்போ இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணுங்க. பாருங்கள், நல்லாவே ப்ரௌன் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ அதை வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மசிச்சு விட்டுறலாம். இப்போ இதை வேகட்டுங்க. பாருங்கள், தக்காளி நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம லைட்டாக வதக்கிட்டு மசிச்சு விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிச்சு விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. அடுத்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதோட ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து தயிர் ஆட் பண்ண போகிறீங்க. தயிர் நான் இந்த கிண்ணத்துக்கு ஒரு 1/2 கிண்ணம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அளவு வேணும்னா நீங்கள் டம்ளர் கூட எடுத்துக்கலாம். அதில் 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம்.
தண்ணி வந்து நான் தயிர் எதில் எடுத்திருக்கேனோ அதே கிண்ணத்துக்கு 1 கிண்ண அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை நான் இதோட ஆட் பண்ணிடுறேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மசால் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பன்னீரை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். பன்னீர் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பார்த்துடலாம். பாருங்கள், மசால் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக நல்லா மேலே மிதக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ பன்னீர் மசாலா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். ரொம்பவே சூப்பரான சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பூரியோட ரொம்ப நல்லா இருக்குங்க. சப்பாத்தி பூரியை விட நானோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், பன்னீர் உங்களுக்கு வந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. ஸோ இந்த சிம்பிளான டேஸ்டான ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் பட்டர் மசாலா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.